மகான் சீரடி சாய்பாபாவின் மகிமைகளை எடுத்து கூறும் நமது வீடியோக்களை பக்தி பெருக்கோடு கண்டுகளித்து பின்தொடர்ந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. உங்கள் கருத்துக்களும் ஆதரவும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை தருகின்றன. சீரடி மகானின் அவதாரம் எங்கே ஆரம்பித்தது, எப்படி ஆரம்பித்தது, அவர் என்ன அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டினார் என்பதையெல்லாம் சித்தர் திருவருள் சே செந்தில்குமார் அவர்கள் விரிவாக எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றார்கள். சீரடி சாய்பாபா தனது 22வது வயதில் வேப்ப மரத்தடியில் இருந்து கொண்டிருந்த போது நள்ளிரவில் பெய்த பேய் மழையில் சிக்கி கொண்டார். ஒரு நாள் முழுவதும் அவரை காணவில்லை. மண்ணுக்குள் மறைந்து போனார். பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவரை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்ற உணர்ச்சி மிகுந்த உண்மைகளை இந்த வீடியோவில் தொடர்ந்து காணுங்கள். உங்களுடைய அந்த கருத்துக்களுடைய அடிப்படையில் படிப்படியாக சீரடி மக்களுடைய நம்பிக்கையை பாபா பெறுகிறார். இப்போ நம்ம இந்து மதத்தை பொறுத்தவரையில் இவர் 20 வயசான ஒரு இளைஞராக பாபா தோன்றுகிறார். ஆமாம். இதுக்கு முன்னால் சீரடி மக்களை கவர்ந்த சில சாமியார்களோ சித்து தெரிஞ்சவங்களோ அங்கே இருந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. சத்சரீரத்தை பொறுத்தவரையில் நீங்கள் இந்த ஜானகிதாஸ் அந்த மாதிரி அந்த சாமியார்கள் எல்லாம் அங்கே இருந்ததா சொல்றாங்க. 2 பேருக்குள்ள எப்படி அது ஒத்து போச்சு, அவங்களோடலாம் இவர் பாபா சக்தி மிகுந்தவர் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கையை பெறக்கூடிய சூழ்நிலை எப்படி உருவாச்சு? அதாவது பாபா இருந்த அந்த வேப்ப மரத்தடியிலிருந்து ஒரு 30-40 மீட்டர் தூரத்தில் தான் அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. ஆமாம். அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் ஏற்கனவே தேவிதாஸ் ஜானகிதாஸ் அப்படிங்கிற 2 துறவிகள் இருந்தாங்க. துறவிகள்? ஆமாம், ரைட். அந்த துறவிகள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த தேவிதாஸ்ங்கிறவர் அவருடைய 12 வயசுலேயே அவர் வந்துட்டார். 12 வயசுலேயே துறவு மேற்கொண்டு அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டாரு. ஓஹோ, சரி. பாபா வர்றதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்துட்டாரு. மக்களுக்கு ரொம்ப அறிமுகமானவர். அவரை தான் ஒரு மிகப்பெரிய ஞானியா அந்த கிராம மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்த காலம் அது. சரி. அப்போ என்ன பொதுவாக அந்த கிராமத்தில் உள்ளவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பாபாவுக்கும் இந்த தேவிதாஸுக்கும் சண்டை வந்துடும். 2 சாமியாருக்குள்ள ஒரு போட்டி நினைச்சாங்க. ஏன்னா அந்த கிராம மக்களுடைய மனநிலை அப்படி இருந்தது. ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம பாபா என்ன பண்ணுவாருன்னா, வேப்ப மரத்தடியில் இருக்கும்போது அந்த தோட்டத்துக்கு போவாரு, எல்லாம் பண்ணுவாரு. சரி. காட்டுக்கு போவாரு, மூலிகை பண்ணுவாரு, பக்கத்து கிராமங்களுக்கு போவாரு. அப்போ அவருக்கு 21 வயசு ஆகியிருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஓய்வு கிடைக்கும் போது அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இவராகவே போயிடுவார். போய் அந்த தேவிதாஸ்கிட்ட போய் பேசுவார். அந்த முதிர்ந்த துறவிட்ட போய் பேசுறாரு. சரி. பேசும்போது தான் அந்த தேவிதாஸ் இவரை அடையாளம் கண்டுக்கிறாரு. இவர் சாதாரண இளைஞரே கிடையாது, மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர் அப்படின்னு மிகப்பெரிய மகான், இறை அவதாரங்கிறத அந்த தேவிதாஸ் கண்டுபிடிச்சுக்கிடுவார். சரி. அவரு அதுக்கு பிறகு பாபாவை ரொம்ப அவரை நடத்துற விதமே ரொம்ப மென்மையா இருக்கும். ஓஹோ, மரியாதை கொடுத்து பழக ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா தேவிதாஸுடைய சீடர் தான் அந்த ஜானகிதாஸ். ஒரு ஜானகிதாஸ், தேவிதாஸ், ஜானகிதாஸ் 2 பேரும் அங்க இருக்காங்க. ஆமா, 2 பேர் இருக்காங்க. சரி சரி. அப்போ அந்த ஜானகிதாஸ்ட ஒரு தடவை இவரு தேவிதாஸ் சொல்றாரு, சரி, அந்த பாபா சாதாரண இளைஞர் கிடையாது, அவர்கிட்ட எல்லா ஆற்றலும் இருக்கு, ஒரு சக்தியும் நம்ம எல்லா ஆற்றலும் இருக்கு. இந்த இளம் வயசுல அவர்கிட்ட இருக்குதுன்னா, சரி, அவர் ஒரு இறை அவதாரம் இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம போவோம் அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லா விஷயங்களுமே பேசுவாங்க. ஆன்மீகம் பேசுவாங்க. ஆன்மீகம் பேசும்போது சரி, பாபா பல விஷயங்களை எல்லைகள் மீறி அவர் எடுத்துரைக்கிறார். சொல்றதெல்லாம் பார்த்து இவர் தேவிதாஸ் பிரமிச்சு போவார். ஓஹோ, அவ்வளவு விளக்கங்கள் எல்லாம் தர்றாரு வாழ்வியலை பத்தி. சரி. அப்போ கிராம மக்கள்கிட்ட அவராகவே சொல்றாரு, நீங்க சொல்றாரு. ஆமா, தேவிதாஸ் துறவி சொல்றாரு. அவரே என்ன சொல்றாரு, சீரடி மக்களை கூப்பிட்டு, நீங்க பாபா சாதாரண இளைஞன் நினைச்சிட்டு நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, கடந்து போறீங்க. சரி. அவர் எங்களெல்லாம் விட மிகப்பெரிய துறவி, இன்னும் சொல்ல போனா துறவிகளுக்கெல்லாம் துறவி. பெரிய அவதாரம். அதனால நீங்க அவரை நல்லா வச்சுக்கிடணும். சரி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுக்கு பிறகுதான்
பாபா மேல இருந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு பிடிமானமும் வந்து மேலும் பல மடங்கு அதிகமாகுது. அதுதான் வந்து சீரடி மக்கள் மனசுல பாபா வந்து ஆழமா காரணம் செஞ்சது வந்து இந்த சம்பவம் சொல்லலாம். ஓஹோ, ஆமா, சரி. ரெண்டு துறவிகளுமே இவர் ஒரு மகான் ஏத்துட்டதுனால மக்களும் ரொம்ப பெருமையோட கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. அந்த 21 வயசுலயே பாபாவுக்கு அந்த மக்கள்கிட்ட அந்த இது கிடைக்க ஆரம்பிச்சிட்டு, அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு. சரி. அந்த சீரடி மக்கள்கிட்ட ஒரு நல்ல சுமூகமான ஒரு உறவு வர ஆரம்பிச்சிட்டு. அதுக்கப்புறம் சரி, இப்போ நீங்க ஒரு 2 வருஷ காலம் கிட்டத்தட்ட 20 வயசை கடந்து பாபா வேப்பமரத்தடியில் இருந்துட்டு இருக்காரு. ஆமா. அதுக்கு பிறகு அங்கிருந்து அவர் வந்து துவாரகா மாயி அப்படிங்கிற ஒரு மசூதியில இருந்து மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்தினாரு. அங்கதான் மிக நீண்ட காலம் இருந்தாரு அப்படின்ன மாதிரி உங்களுடைய புத்தகங்கள்ல எல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கீங்க. ஒரு மகான்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதே ஒரு பெரிய ஒரு திருவிளையாடல் மாதிரி தான் இருக்கும். அப்படி என்ன நடந்தது? அவர் எப்படி வேப்ப மரத்தடியில இருந்து இந்த துவாரகா மாயி மசூதிக்கு வர்றாரு? கரெக்ட், சரியா கேட்டீங்க. அதாவது பாபா வந்து வேப்ப மரத்தடியில முழுமையா இருந்தது வந்து 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள். சரி. ஆமா, 1858 இருந்து 1860 வரை. ஓ, சரி. அந்த 20 வயசுல இருந்து 22 வயசு வரை வேப்ப மரத்தடியில இருக்காங்க. அவருக்கு வந்து அந்த 22வது வயசு நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் இரவு முழுக்க அங்கதான் தூங்குவார். மூலிகை எல்லாம் பறிச்சு வச்சிருக்காரு, அதுக்கு மேல தூங்குறது மாதிரி. ஆமா, எல்லாமே அங்கதான் தூங்குவார். சரி. ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது சீரடியில பலத்த மழை பெய்யுது. ஓ, சரி. அதெல்லாம் அந்த சீரடியை சுத்தி பெரிய வெள்ளக்காடாயிடுச்சு, தண்ணி கரை புரண்டு ஓடுது. சரி. அப்பவே மக்கள் நினைக்கிறாங்க அந்த கிராமமே வந்து மண் குடிசைகள் நிறைந்த கிராமம் தான். ஓ, அன்னைக்கு அப்ப அந்த கிராம மக்களே நினைக்கிறாங்க, நமக்கே இவ்வளவு மழை பெஞ்சு இவ்வளவு தண்ணி வந்துட்டு பாபா இருக்கிற வேப்ப மரத்தடி என்ன ஆச்சதோ தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த மலையை பார்த்தா வேப்ப மரமே பிடிங்கி போயிருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு பயப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா யாருக்கும் வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி வந்து எல்லா இடமும் இருக்கு. எல்லாம் வெள்ளப்பெருக்கா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. ஓஹோ. காலையில விடியுது, மறுநாள் தண்ணி அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சிருக்குது மழை விட்டு. கிராம மக்கள் அப்படியே வெளியில அப்பதான் வராங்க, என்னென்ன சேதங்கள் ஏற்பட்டிருக்குன்ட்டு பாக்குறாங்க. அப்பதான் சிலருக்கு வந்து எல்லாருடைய கண்களும் வேப்ப மரத்தை நோக்கி போகுது. பாபா என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓடி வராங்க, தேடுறாங்க. ஓடி வந்தா அங்க பாபா இல்லை. மரம் ஃபுல்லாவே வேப்ப மரம், பாபா இல்லை. பாபாவை காணும். அந்த பகுதி ஃபுல்லாவே வந்து வெள்ளம் வழிந்து ஓடின வேகமா மணலெல்லாம் அரிச்சிட்டு ஓடினதா அந்த தடங்கள்லாம் இருக்குது. மக்கள் பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருப்பாங்க. என்ன நம்ம கண்ணு முன்னாலே ஒரு மகான் காணாம போயிட்டார் அப்படின்னு தேடுறாங்க, அங்கங்கெல்லாம் ஓடி ஓடி போய் தேடுறாங்க. சரி. அப்போ இவரை என்ன சொல்றாங்கன்னா, நைட்டு பெஞ்ச மலையில உள்ள வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிட்டு பாபா வந்து தண்ணியோட தனியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பயந்து போய் ஒரு அக்கறையில் அங்கங்கெல்லாம் போய் தேடுறாங்க. அப்போ நிறைய தேடுதல் வேட்டை நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு இடத்துல மேடா இருக்கு, மண்மேடு குவிஞ்சிருக்கு. அது வந்து அவங்களுக்கு தெரியுது, இது இப்படி மண்மேடு அந்த இடத்துல இல்லை, வராது. ஆமா, இல்லை. அப்ப இப்படி மேடா இருக்குதே என்ன, அப்ப ஒருவேளை பாபா இது உள்ள இருப்பாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. சீரடி மக்கள்ல சில இளைஞர்கள் சொல்றாங்க. அப்போ எல்லாரும் தோணுங்க அப்படின்னு சொன்னோம்னா டக்கு டக்குன்னு வேகமா தோன்றாங்க. சரி. தோன்றா அங்க அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள தியான நிலையில பாபா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதாவது நீங்க சொல்றத பார்த்தா ஒரு நாள் இல்லைன்னா பல மணி நேரம் அந்த நிலையில மண்ணுக்குள்ளால இருக்கிறாரு. சித்தர்கள் உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க இருக்க முடியும். ஓ, பல நாட்கள் இருக்க முடியும். அவங்களுடைய தவறு அபீர சக்தி இருக்கு. ஆமா, தவ வலிமைங்கிறது அதுதான். ஓ, அப்ப இவரு இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு எவ்வளவு வலிமை இருக்குங்கிறத பாபா நிரூபிக்க கிடைச்ச வாய்ப்பா இதை இருந்திருக்கலாம். ஓ, ரைட். அப்போ அதுல பல கதைகள் அதுல வந்திருக்கும், அதை அவரை சுட்டி காட்டுறாரு. அப்போ எல்லாம் மணலை அழுத்தி பார்த்தோன்னா அவர் தவ நிலையில இருந்து அப்படி தியானத்துல இருந்து பார்த்து விட்டுறாங்க. பாபான்னு சொல்லிட்டுறாங்க. அவர் கண்ணு விழிச்சு பாக்குறாரு, சிரிச்சுக்கிட்டே அப்பா உயிரோட இருக்காரு மகான் அப்படின்னு. திருப்பி எல்லாரும் அவரை வேப்ப மரத்தடிக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து பேசி என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அப்பவும் பாபா எதுவுமே சொல்லலை. சரி. தண்ணி அடிச்சுட்டு போச்சு முங்கிச்சு அப்படி எதுவுமே சொல்லலை. ஓ, சரி. எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறாரு. அந்த புன்முறுவல் தான் அவர் முகத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. சரி. அவர் ஒருத்தரை பார்த்து புன்முறுவல் பார்த்து சிரிச்சிட்டாருனாலே அந்த அருள் அலைகள் வந்து தாக்குறது. எல்லா கேள்விக்கும் அதுதான் விடை. சரி. அப்போ ஆனா அந்த கிராம மக்களுக்கு வந்து அந்த அன்பு கூடுது இவர் மேல.
ஓ, இந்த மாதிரி இவ்வளவு நேரத்துல மண்ணுக்கு அடியில இருந்து ஒரு தியானம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமா. மகானை பத்தி இன்னும் கொஞ்சம் பொறுமை வருது. கொஞ்சம் கூடுதலா வருது. ஏன்னா 2 வருஷம் அவங்க பார்த்துட்டாங்க. 20 வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓ, சரி இந்த 2 மாசத்துல ஏற்கனவே நிறைய சம்பவங்கள் வந்து அவங்கள வந்து பக்குவப்படுத்தி இருக்கு. சரி. பாபா மேல ஒரு எல்லையற்ற அன்புகள்லாம் வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இனிமே வேப்ப மரத்தடியில் இருக்க வேண்டாம், சரி. பக்கத்துல வந்து ஒரு மசூதி இருக்கு. ஓ, அதாவது இவங்களுக்கு மனம் கேட்கல. ஆமா, ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வீடு கட்டி தரணும்னா வர மாட்டேங்கிறாரு. எங்க வீட்டுல வந்து இருங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. அதான் பாபா கேட்கல. இல்ல, எனக்கு நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லின்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் பேசுறாங்க. இந்துக்கள், இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடுறாங்க. கூடி பேசி இந்த மசூதி வந்து பராமரிக்கப்படாம அப்படி சும்மா கிடக்குது. சரி. அது சும்மா தானே இருக்குது, அதுல தங்கிக்கிட்டும் பாபா அப்படின்னு சொன்ன உடனே பாபா சிரிக்கிறாரு. ஏன்னா அவரெல்லாம் விரும்புறாரு. அவருடைய விளையாடல் தான் அதுதான். அப்ப பாபா வந்து அதை ஏத்துக்கிடுறாரு. சரி. அப்போ நீங்க அந்த கங்கமாயி அப்படிங்கிற அந்த மசூதியுடைய நிலவரம் அப்ப எப்படி இருந்துச்சு? துவாரகமாயி. ஆமா, அது வந்து அந்த மசூதி வந்து அப்போ வந்து ரொம்ப பழுதுபட்டு, அது கூரைகள்லாம் உடைஞ்சி, அப்படி அந்த மாதிரி ஒரு சிதிலமடைஞ்ச நிலையில தான் இருக்கு. ஆனா பாபா வந்து அதுல நான் இருந்துக்கிறேன்னு சொன்ன உடனே நிறைய பேர் அது வந்து சீரமைச்சு கெட்டித்தாரங்களாம் வந்தாங்க. ஆனா பாபா ஏத்துக்கிடல. அதே நிலைமையிலே இருக்கு. நானே பார்த்துக்கிட்டேன்னு சொல்லி அவராகவே அப்பப்போ கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அந்த மசூதியை நல்லா ஆக்கி வச்சுட்டு, சரி, அவர் வந்து அந்த வாசலுக்கு பக்கத்திலே அந்த இடது பக்கமா, சரி, அதிலே உட்கார ஆரம்பிச்சார். அந்த இடத்துல வந்து அவர் வந்து வேப்ப மரத்தடியிலிருந்து துவாரகமாயி உள்ள உட்கார்ந்ததுக்கு அப்புறம்தான் அவருடைய அற்புதங்கள் வந்து ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சது. இது வரைக்கும் அவர் வந்து மூலிகைகள் மூலமா அது இல்லாம வந்து கொடுத்து அந்த உடல் நலத்துல அந்த கிராம மக்களுக்கு குணப்படுத்திக்கிட்டு இருந்தவர், சரி, அந்த துவாரகமாயி உள்ள வந்த உடனே திருநீர் கொடுக்க ஆரம்பிச்சார். அதாவது நீங்க கடந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, உதி அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள பிரசாத திருநீருன்னீங்க. ஆமா, அது அந்த தென்னை மட்டையில இருந்து ஏதோ தயார் பண்றதாவும். அது எப்படி அதை பத்தி கொஞ்சம் அந்த உதினா என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்களா? அதாவது பாபா வந்து அந்த துவாரகமாயில இருந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த கோயில் கண்டோபா கோயில் பூசாரி மகள் சபாதின்னு சொல்லி, அந்த மகள் சபாதி வந்து அவரே மாதிரி நிறைய பேர் வந்து பாபா கிட்ட அன்பர்களா மாறிடுறாங்க. ஒரு அடியவர்கள் மாதிரி மாறி இருக்காங்க. அதாவது தத்யா பாட்டில் இவர் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஒவ்வொரு பாத்திரங்களா வரும். இப்போ இவங்கெல்லாம் வந்து பாபாவை டெய்லி காலையில் போய் அந்த மசூதியில் போய் உட்காந்து அவர்கிட்ட போய் பேசுவாங்க, பேசிட்டு அவர்கிட்ட உட்காந்து போய் எல்லாம் ஆலோசனைகள் அருள் எல்லாம் திருப்பி வாங்கிட்டு அவங்க வேலை பண்பாவும் வருவாங்க. அப்போ சிலருக்கு வந்து அவருக்கு குறிப்பிட்ட நபர்களை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து அந்த திருநீர் கொடுக்கணும்னு சொல்லி ஆசை வரும். தோணுது. சரி, ரைட்டு. அப்போ என்ன பண்ண சொல்லுவார்னா, அதாவது திருநீர் கொடுக்கணும்னு ஆசை வரும்னா எப்படின்னா சார், அது வந்து சுக்கா குடிப்பார். அவர் வந்து பாபாவுக்கு வந்து சுக்காங்கிறது வந்து அந்த மண்ணால் செய்யப்பட்ட நீலக்குழல், அதில் வந்து இந்த இப்படி வச்சு சிகரெட் மாதிரி வச்சு அந்த இலையை போட்டு இது பண்ணி குடிப்பாங்க. சரி. இப்போ அந்த இதுக்கு வந்து தீ வேணும்ல, அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு இப்படி வர்றவங்க கிட்ட தான் போய் அங்கே போய் யார்ட்டா நெருப்பு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். சரி. இவங்க போய் நெருப்பு வாங்கிட்டு வருவாங்க. சரி. வாங்கிட்டு வந்து அவங்க பாபாட்ட கொடுப்பாங்க. பாபா வந்து அந்த சுக்கா குழல்ல வச்சு அதை வச்சு உறிஞ்சு குடிப்பாரு. சரி. அப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போதான் ஒரு தடவை அந்த மகால் சபாபதி கேட்பாரு, நீங்க அடிக்கடி எங்களை வந்து நெருப்பு வாங்கிட்டு வான்னு சொல்லிடுறீங்க, நாங்கள் அங்கங்கே போய் எல்லாம் தேடி பார்த்துட்டு வாங்கிட்டு வர வேண்டியிருக்கு, இங்கேயே பெர்மனண்டா ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே பாபா சிரிச்சுக்கிட்டே அப்படியே செஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் கையில் இருக்கிற அந்த சட்கா, அந்த குச்சி, அதை எடுத்து ஒரு இடத்துல தரையில தட்டுனா அந்த இடத்துல இருந்து தீ வேகமா எரியும் வருது. சரி. அது வந்து இப்போ வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு நந்தா விளக்கு எரியுது, அது வந்து லெண்டி தோட்டம். அங்கே எரியுது. இது வந்து துவாரகமாயிலையும் அந்த அணையா விளக்கு இருக்கு. விளக்குங்கிறத விட விளக்கு அணையா தீபம். அது வந்து உதி தயார் பண்றதுக்கான அது இப்படிதான் அந்த இது ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த நெருப்பு இருந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, தேங்காய் மட்டை அது அந்த மூலிகை பொருட்கள் எல்லாத்தையும் அதுல போட்டு கிட்டத்தட்ட இந்த வேலி விளக்குறதுக்கு வச்ச மாதிரி அது வந்தது. அதாவது சுக்காவுக்காக பாபா செஞ்ச அற்புதம் அந்த தீ. கடைசியில் இவங்க இதெல்லாம் போட்ட உடனே பிரசாதமா மாறுது. அந்த இது எரிஞ்சு முடிஞ்ச உடனே பாத்தீங்களா, தேங்காய் மட்டை அந்த மூலிகை பொருட்கள் அந்த மரங்கள் எல்லாமே அந்த சின்ன சின்ன துண்டா போடும்போது அது முழுமையா எரிஞ்சு முடிச்சோன்னா ஒரு சாம்பல், வெண்மையான சாம்பல் கிடைக்கும். சரி. பாபா அதை தான் எடுத்து கொடுப்பாரு.
பிரசாதம். அதுக்கு பேர் தான் உதின்னு பேர். உதின்னு பேர். இது வந்து அவர் பாபாவுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குதோ அந்த சக்தி முழுக்க அந்த உதியில் இருக்கிறதா அர்த்தம். ஓ, அது கிடைச்சிச்சின்னா பெரிய அருள். அதனால தான் அந்த சீரடி மக்கள் வந்து அதை வந்து ரொம்ப அற்புதமாக நினச்சி அதை அவற்றிருந்து வாங்க ஆரம்பித்தாங்க. இதுதான் அவர் பக்கத்து கிராமங்களுக்கு பக்கத்து மாவட்டங்களுக்கு பரவிச்சு. அப்படி தான் சீரடியில் உள்ளவங்களுடைய சொந்தக்காரங்க வெளியிலேருந்து வருவாங்க, அவங்ககிட்ட சொல்லுவாங்க, இப்படி இந்த மகான் வந்து உதி கொடுப்பாரு, அதை நீ வந்து லேசாக குடித்தாலே போதும், உனக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் அப்படிம்பாங்க. சரி. இதை நம்பி வருவாங்க. வரும்போது பாபா புரிஞ்சுக்கிடுவார். ஓஹோ, சரி. இப்படி தான் வந்து இது வந்து அப்படியே பரவி பக்கத்து மாவட்டம், அடுத்த மாநிலம், சரி, தென் மாநிலம் தமிழ்நாடு வரைக்கும் அந்த புகழ் வந்து அந்த காலகட்டத்தில் தெரிய ஆரம்பிச்சிட்டு. சரி. இப்படி சீரடிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து இப்படி ஒரு பாபாங்கிற மகான் இருந்தாரு. சரி. நம்ம அவர் தேடி போயாச்சுன்னா அப்படியே உதின்னு ஒன்று தருவார். சரி. நம்ம இது பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு எல்லா வகையான நோய்களும் குணமாகுது. நம்பிக்கை வரும். வீட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் குணமாகுது. இது வந்து அப்படியே பரவி காட்டு தீ மாதிரி பரவி சரி நிறைய மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. இப்போ பிரசாதமாக அந்த உதி தயார் பண்ணுறாங்களா, கொடுக்குறாங்களா? இப்போ உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்குதா? பாபா ஏற்றி வச்ச அந்த தீபம் எரியுது. அதில் தான் அந்த உதி தயாரிக்கிற இடம் அந்த உள்ளே இருக்கு பண்ணுறாங்க. எல்லா பற்றியும் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. சரி. சீரடிக்கு போகிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த உதி பிரசாதம் தனி பாக்கெட்டில் போட்டு கொடுக்குறாங்க. இப்போவும் அது நடைமுறையில் இருக்குது. ஓ, இப்பவும் இருக்குது. பாபாவுடைய பிரசாதமாக அதை வாங்கிட்டு வர்றாங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு அது சக்தி உள்ளது. ஒவ்வொரு நாளும் மக்கள் அதை பூசி பயன்படுத்திக்கிறாங்க. நிறைய பயன்படுத்துகிறாங்க. அது வந்து அவர் ஏற்றி வச்ச தீபம் அதில் இருக்குங்கிறது ஒன்று. சரி. அதன் மூலமாக கிடைக்கிற உதி ஒன்று. இந்த ரெண்டுமே பாபாவுடைய அற்புதத்தை இன்னைக்கும் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாம். அது திருவருள் செந்தில்குமார் அவர்கள் பல்வேறு விதமான மெய்சில் இருக்கும் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் தொடருவோம். நன்றி, வணக்கம். நிலைக்கிறோம்.